வணக்கம், வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னா என்ன? இந்திய மத்திய அரசாங்கத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு 1992ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள அனைவருக்கும் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதில் தான் ஒரு க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட அதில் பொருளாதார ரீதியாக முன்னேறியவர்களை க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் 27% இடஒதுக்கீடு வழங்கப்படாது. நான் க்ரீமி லேயர்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீட்டுக்கான இந்த சலுகைகள் வழங்கப்படும். ஸோ இந்த ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது மத்திய அரசில். இப்போ மாநிலம்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசின்னு சொல்கிற இது மாநில அளவிலான ஒரு பிரிவாக இருக்கும். இது யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு போகும்போது இதை ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். ஸோ இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஸோ அந்த ஓபிசியில் 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதில் க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் பிரிக்கப்படுகின்றது. இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறதா? முதல்ல சில பதவிகள் இருக்கிற அந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம், ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டது. 2013 பார்த்திங்கன்னா 6 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டது. 2017 8 லட்சமாக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ கடைசியாக 2017ஆம் ஆண்டு இந்த க்ரீமி லேயர் பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரூபாய் என்று ஆண்டு குடும்ப வருமானம் 8 லட்சம் ரூபாய் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டு சலுகையை பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டது. அதையொட்டி தான் இப்போது நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் இந்த க்ரீமி லேயர் செட் பண்ணுறது, இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுவாங்க. ஆனால் கடந்த 8 வருடங்களாக அதில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. கடைசியாக 2017ஆம் ஆண்டு இந்த க்ரீமி லேயர் இந்த வருமானம் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த 8 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் செய்யப்படலை. ஸோ அதனால் என்ன, இந்த இப்போ சமீபத்தில் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்கிற பாராளுமன்ற நிலைக்குழு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க, ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இப்போ பாராளுமன்ற பல்வேறு குழுக்கள் இருக்கும். இதில் இந்த நிலைக்குழு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இதோட பரிந்துரைகள் பெரிய அளவில் பேசப்படும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 ஆண்டுகளாக இந்த க்ரீமி லேயருக்கான அந்த வரம்பு 8 லட்சம் ரூபாயிலிருந்து உயர்த்தப்படாமல் இருக்குது. ஸோ அதை உடனடியாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, க்ரீமி லேயர் அப்படின்னா ஓபிசியில் இடஒதுக்கீடு 27% வழங்கப்படுகின்றது. மத்திய அரசு பணிகளில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 27% இடஒதுக்கீடும், எஸ்சி சமூகத்திற்கு 15% இடஒதுக்கீடும், இப்போ எஸ்டிக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. இப்போ 2019 இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷன் சொல்லி முன்னேறிய சமூகத்தில் உள்ளவருக்கும் 10% இடஒதுக்கீடு என்று மொத்தம் 59.5% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குது. ஸோ இதில் ஓபிசியில் 27% இடஒதுக்கீடு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த 27%ம் அனைத்து இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் செல்லுமானா கிடையாது. அதில் ஒரு லேயர் வச்சுருக்காங்க, க்ரீமி லேயர். இதர பிற்படுத்தப்பட்டோரில் உள்ளோர் யாரெல்லாம் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு இந்த இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் வர சலுகைகளை பெற முடியாது. அரசு வேலையாகட்டும் அவங்க ஓபிசியில் அப்ளை பண்ண முடியாது. இல்லை எஜுகேஷன், மத்திய அரசோட கல்வி வாய்ப்புலையும் அந்த ஓபிசி அப்ளை பண்ண முடியாது. ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க தான் அந்த ஓபிசிக்கான சலுகையை பெற முடியும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி க்ரீமி லேயர் 8 லட்சம் ரூபாய் அந்த அமௌண்ட்டில் விவசாய வருமானமோ அல்லது சம்பளமோ சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் சமீபத்தில் அதில் மாற்றம் செய்ய முயற்சித்தாங்க. ஸோ அதில் பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாற்றம் செய்யப்படாமல் இருக்கிறதுனால, இந்த 8 வருஷமாக இந்த க்ரீமி லேயர் இந்த உச்சவரம்பு உயர்த்தப்படாமல் இருக்கிறதுனால பல்வேறு இது ஓபிசியில் இருக்கிற பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா ஆண்டு வருமானம் அதிகரித்து வந்த 8 லட்சம் ரூபாயை தாண்டி வருமானம் பெறுறவங்க ஸோ இந்த இடஒதுக்கீடு முறையிலேருந்து வெளியே போயிட்டாங்க. அதனால் இந்த உச்சவரம்பு 12 லட்சமாகவோ அல்லது 16 லட்சமாகவோ உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. நன்றி.